வணக்கம். சமீப காலமாகவே சில சாதி அமைப்புகள் அநேகமாக உருவாகி கொண்டு வருகிறது. அதாவது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு நல்ல பண்பு, நல்ல மூளை, நல்ல ஞானம், நல்ல அறிவு, இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி ஏன் இந்த அமைப்பை நம்ம ஆரம்பித்தோம், இந்த அமைப்பை நம்ம எப்படி கொண்டு போகணும், நம்ம மக்களுக்கான இளைஞர்களுக்கான தேவைகள் என்ன, அங்கீகாரம் என்ன என்று நல்ல சிந்தனையோடு அந்த அமைப்பை அந்த மக்களுக்கான அதிகாரத்தை எடுத்துரைக்கும் வரைகள் அந்த அமைப்பு வழிநடத்த வேண்டும். அதுதான் நல்ல தலைவனுக்கு பண்பு. ஒரு சில பேர் ஏதோ இவர்கள் அறிவாளி போல, ஞானி போல, நம்ம அறிவு சார்ந்து பேசுகிறோம், அறிவாளியாக பேசுகிறோம் என்று சொல்லி சில இடங்களுக்கு போய் பேசி அதை வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாவிலையும் பதிவிடுகிறார்கள். அதை சிலர் என்ன செய்கிறாங்க, அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸ் வைப்பது, அதை ஆஹோ ஓஹோ அப்படின்னு பீத்தி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம எதுக்காக அமைப்பு ஆரம்பித்தோம்? இன்னொரு சமூகத்தை குறை சொல்வது, கேவலப்படுத்துவது, கொச்சைப்படுத்துறதுக்காக நம்ம அமைப்பு ஆரம்பித்தோம். நம்ம மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை வசதி என்ன, அரசியல் அங்கீகாரம் நீ பெறணும்னா எல்லா சமூகத்தினுடைய மக்களுடைய ஆதரவு வேணும். உன்னுடைய சமூகத்தினுடைய மக்களுடைய ஆதரவை வச்சு நீ எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆக முடியாது. தமிழகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தமிழகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. தமிழகத்தில் கனிம வளங்கள், மலைகள், இயற்கை வளங்கள், ஆறுகள், விவசாய நிலங்கள் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. தினமும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, புகையிலை போன்ற பழக்க வழக்கத்தில் எத்தனையோ இளம்பெண்கள், இளைஞர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை என்றைக்காவது எங்கேயாவது இதை பேசியது உண்டா? இதை பேசுறதுக்கு துப்பு கிடையாது. தேவையில்லாமல் ஒரு சமூகத்தை பற்றி அவதூறாக பேசி மேல் வருவது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகா? இங்கே எப்படி தெரியுமா, ஒரு அமைப்பு ஆரம்பிப்பார்கள். அந்த அமைப்பு ஆரம்பித்து இவர் யார் என்பது யாருக்குமே தெரியாது. இப்போ இவர்கள் பின்னால் மக்கள் வரணும், இளைஞர்கள் வரணும்னா நல்ல வார்த்தையை அறிவு சார்ந்து பேசினா எவனும் வரமாட்டான். உடனே ஒரு சாதியை கையில் எடுத்து அந்த சாதியை தாக்கி பேசுவது, கொச்சைப்படுத்தி பேசுவது, ஒரு குலவெறி தாக்குதலை பேசுவது, ஆக ஓக அப்படி செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும், அதை செஞ்சிடறேன், இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி பில்டப் போட்டுக்கிட்டு சட்டையை இப்படி தூக்கி விட்டுக்கிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இப்படி பேசினா உடனே அவர் எங்கே, யார், இந்திய பிரதமர் ஜனாதிபதி வரைக்கும் அவர் யாருன்னு தெரிஞ்சிடும். இன்றைக்கி அப்படியாப்பட்ட அரசியலை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய இளைஞர்களும் அறிவில்லாமல் அவன் முன்னாடி நான் போகிறோம். ஒரு இளைஞர்களை நல்வழிப்படுத்தி ஒரு அறிவு சார்ந்து கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்று சொல்லி அவர்கள் ஞானமாக அவர்களை வழிநடத்த வேண்டும். அவர்கள் மனசுக்குள்ள நஞ்சையும் விஷத்தையும் கொடுத்து நீ இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்க. இளைஞர்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல இப்படியெல்லாம் பேசுனா பெருமையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் பாதிக்கப்பட போகுது நீங்களும் உங்கள் குடும்பம்தான். பேசுகிறவன் பேசிட்டு அவன் பாட்டில் போயிடுவான். நடுத்தருவில் நிற்க போவது நீங்களும் உங்கள் குடும்பம்தான். தமிழகத்தில் ஜாதியை தவிர்த்துட்டு மதத்தை தவிர்த்துட்டு ஒரு சகோதரனாக வாழ வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்றைக்கு தமிழகம் மிகப்பெரிய அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நாம் ஜாதி சண்டையும் மத சண்டையும் இனச்சண்டையும் போட்டுட்டு கிடக்கிறோம். இதை போடுறதால இன்றைக்கி இயற்கை வளங்களை எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, அழிஞ்சாச்சு. நமக்கு பின்னால் பிள்ளைகளும் பேர பிள்ளைகள் சன்னதிகள் இங்கே வாழ முடியாது. குடிக்க தண்ணி இருக்காது, சுவாசிக்க காற்று இருக்காது. நீ ஜாதியை வச்சு மதத்தை வச்சு இங்கே என்னத்தை பிடுங்க போகிற? ஒன்றும் பிடுங்க முடியாது. நல்லா சிந்தித்து செயல்படுங்க தமிழக மக்கள். வணக்கம்.